ஏன் இந்த கேஎன்ஆர் அவங்க மேல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதனால இடி அவங்க டைரக்டா கேஸ் போட்டு வந்து விசாரிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இடிக்கு ஒரு கட்டுப்பாடு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த எஃப்ஐஆர் மேல தான் ஒரு பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல கேஸ் போட்டு வந்து விசாரிக்க முடியும். ஏற்கனவே பொன்முடி அவங்க மேலயும் சரி, ஐ பெரியசாமி மேலயும் சரி, அவங்களாம் 2006ல இருந்து 11 காலகட்டத்துல அமைச்சரா இருந்தாங்க. அவங்க 2006ல இருந்து 11 வரைக்கும் பண்ண ஊழலுக்கு 2011ல இருந்து 2021ல நடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் மூலியமா உள்ள வந்தாங்க. செந்தில் பாலாஜி அவங்க அதிமுகல தான் அமைச்சரா இருந்தாங்க. போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாங்க. 2011ல இருந்து 2014, 15 வரைக்கும் அமைச்சரா இருந்தாங்க. அந்த அமைச்சரா இருந்துட்டு வெளிய வந்து அதிமுகல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் எம்.கே. ஸ்டாலின் அவங்க குடுத்த கேஸ்ல தான் செந்தில் பாலாஜி அவங்க மேல கேஸ் போட்டு இந்த இடி அவங்க அங்க எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர்ல தான் அவர் கேஸ் போட்டு உள்ள வந்தாங்க. இடியா ஒரு பிஎம்எல்ஏ ஒரு எஃப்ஐஆர் போட்டு வந்து மாநில அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து விசாரிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதனால தான் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க. நீங்க இவ்வளவு ஆதாரங்கள் உங்களுக்கு குடுக்குறோம். நாங்க விசாரணை பண்ணியிருக்கோம். அந்த விசாரணை இவ்வளவு ஆதாரங்கள குடுக்குறோம். நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுல இன்னும் போடாம இருக்காங்க.